வெல்கம் பேக் டு ஷியாம் ஸ்னிகா சேனல். இன்றைக்கி வீடியோவில் சூப்பரான டேஸ்டான தாளிச்ச தோசை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நம்மலாம் மாவு புளிச்சிருச்சு அப்படின்னா கீழே தூக்கி கொட்டிடுவோம். இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் நம்மளும் இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா பயங்கர சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? தடவை நீங்கள் யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு லைக்கு கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஜென்ஸ் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட அம்மாக்கோ உங்கள் ஒய்ஃபுக்கோ அப்படின்னா உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் யாராக இருந்தாலும் உங்கள் சிஸ்டர்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாளிச்ச தோசைக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 காஞ்ச மிளகா, அதாவது வரமிளகா, 2 கொத்து கருவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், அதையும் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த சைஸில் நறுக்கணும் அப்படின்னா போதும். இப்போது நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி அடுப்பில் தான் சமைக்க போகிறேன். ஊட்டியில் எல்லார் வீட்லேயும் அடுப்பு இருக்கும். அடுப்பில் தாங்க சமைப்பாங்க. இப்போ வேறு கேஸுக்கெல்லாம் தட்டுப்பாடாச்சுல, அதனால் எல்லார் வீட்லேயும் அடுப்பில் தான் சமைப்பாங்க. அதே மாதிரி நம்மளும் இன்றைக்கி அடுப்பில் தான் சமைக்க போகிறோம். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலை அதையும் போட்டுடலாம். போட்டு நல்லா அது வெடிச்சதுக்கு அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி பொன்னிறமாக வரட்டும். இது வதங்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் எப்போதுமே தாளிச்ச தோசைக்கு தக்காளி ஆட் பண்ண மாட்டேன், அதனால் ஆட் பண்ணல. ஒரு சிலர் சேர்த்து தான் செய்கிறாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. அந்த டேஸ்ட்டுமே நல்லா தான் இருக்கும். இதை நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப கருக விடாமல் ஒரு பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதில் தேவையான அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். உப்பு மட்டும் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி மாவு புளிச்ச மாவாக இருக்குது அப்படிங்கும்போது கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. மாவுலேயும் நம்ம உப்பு போட்டிருப்போம், அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஒரு பிஞ்ச் போட்டு வதக்கிக்கோங்க. பத்தலை அப்படின்னா கூட நம்ம திரும்ப மாவில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் இதை கொட்ட போகிறோம். நான் ஒரு 7 தோசை வர மாதிரி இதை வதக்கியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் குவான்டிட்டி அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வெங்காயத்தோட அளவெல்லாம் அதிகமாக எடுத்துக்கோங்க. இதை அப்படியே இதில் கொட்டிட்டு நம்ம கிளறி அப்படியே மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். இதை அப்படியே எல்லாத்தையும் எடுத்து இதில் கொட்டிடலாம். நீங்கள் மாவை கூட இந்த வடைச்சட்டியில் ஊற்றி கிளறிக்கலாம், அதுவும் ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி அப்படியே இதை தாளிச்சதை எடுத்து இதில் கொட்டிட்டேன். இதில் கொட்டிட்டு நல்லா கலக்கிக்கலாம், அடி பிடிக்காமல். ஏன்னா ஹீட்டாக இருக்கும்ல ஆயில், அதனால் நல்லா கலக்கிக்கலாம். கலக்கிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அந்த டைமில் செக் பண்ணி பாருங்கள், உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு. காரம் கரெக்டாக இருக்கும், உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். தோசை எப்போதும் போல் நம்ம எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி, ஆனால் என்ன நைஸாக ஊற்ற முடியாதுல்ல, ஒரு அடை ஸ்ட்ரக்சரில் ஊற்றலாம். அதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். ஆனால் சாப்பிட்றதுக்கு சொல்கிறோம், உண்மையாலும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நம்மலாம் மாவு லைட்டாக புளிச்சாலும் என்ன பண்ணுவோம், சாப்பிட மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எனக்கு ஒரு பாட்டி, நான் வேலை பார்த்துட்ருக்கும்போது எனக்கு ஒரு பாட்டி செஞ்சு கொடுத்தாங்க. அங்கே பிடிச்ச டேஸ்ட் இது, இன்னும் விடல. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் டெய்லியும் அடிக்கடி நீங்கள் செய்கிற மாதிரியே இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் அடிக்கடி இதை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நான் இந்த தோசைக்கு என்ன குழம்பு செஞ்சுருக்கேன் அப்படின்னா மாங்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு காரக்குழம்பு மாதிரி புளிக்குழம்பு வச்சுருக்கேன். இந்த 2 காம்பினேஷனுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். எனக்கு ஒரு 9 தோசை வந்துச்சு. இப்போ நம்ம சாப்பிட்றலாமா? எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி தான் வரும். 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஆயில் விட்டு நல்லா, ஆயில் கம்மியாக விட்டுக்கோங்க. நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நானும் வேக வச்சு எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு டெஸ்டிங் யார்கிட்ட கொடுக்க போகிறேன் அப்படின்னா என் சிஸ்டர்கிட்ட தான். உண்மையாக நல்லாயிருக்கும். நான் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் இருக்க எல்லோரும் நிறைய தடவை கேட்பாங்க இதே தான். நானும் நிறைய தடவை செஞ்சு கொடுத்துருக்கேன். இப்போ தடவை என் சிஸ்டருக்கு பண்ணி கொடுக்குறேன். அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம், என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அட்டகாசமாக இருக்குங்க. இந்த மாதிரி கார சட்னி, புளிக்குழம்பு, தேங்காய் சட்னி அது கூடலாம் வச்சு சாப்பிட்டீங்க, தக்காளி சட்னி அது கூடலாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் இருக்கும். 2 தோசை சாப்பிட்றாங்க அப்படின்னா 3 தோசை கேட்பாங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.